ஈரேழு உலகங்கள் இருப்பதாக சொல்லி உள்ளனர். 7 ஜென்மங்கள் இருப்பதாகவும் சொல்லி உள்ளனர். இது பிரகாசம் தெரு, திருவிக்கா நகர். சொர்க்கலோகம், நரகலோகம் என்றும் பாகுபடுத்தி சொல்லியுள்ளார்கள். அதுபோல ஒருவர் இறந்த பிறகு எங்கே செல்வார்? பரலோகத்திற்கா அல்லது பரமபதம் அடைந்து எங்கே செல்வார்கள்? கைலாயத்திற்கா என்றெல்லாம் பல கேள்விகள் உண்டு. இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் இருப்பதாக சொல்வார்கள். நமக்கு பூமி உருண்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளாச்சு. அது வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் அது அப்படின்னு சொன்னதுக்காக அவரை சிறையில் வச்சாங்க, சாகடித்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. இந்த மதங்களும் இந்த ஜாதிகளும் குலங்களும் இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி தான். மக்களை பிரிவுபடுத்த வேண்டும், பிளவுபடுத்த வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லி வைத்த கதைகள் தான். படிக்காதவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதுதான் சரி என்று நினைத்தார்கள். இப்பொழுது நாம் 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். நமக்கு பகுப்பாய்வு இருக்கிறது, மொபைல் ஃபோன் இருக்கிறது, விக்கிபீடியா இருக்கிறது, கூகுள் இருக்கிறது, இன்னும் பல செய்திகள் இருக்கிறது, செயலிகள். அந்த செயலிகள் மூலம் நமக்கு பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். அன்றாடம் அவரவர்கள் சில கருத்துக்களை எழுதி வருகின்றனர். அது உண்மையாகவும் இருக்கலாம், சில விஷயம் சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அது உண்மை எது என்று நாம் தான் சரிபார்த்து கொள்ள வேண்டும். எனவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொன்னார். அதுதான் உண்மை. அதுபோல இந்த திருவள்ளுவருடைய காலம் 2000 என்று சொல்காலம். அதற்கு முன்பே தொல்காப்பியம் என்ற ஒரு நூல் இருந்தது, தொல்காப்பியர். அதற்கு முன்பாக ஒரு இலக்கியம் இருந்தது. அந்த இலக்கியம் அழிந்து போய்விட்டது. ஆனால் அதனுடைய குறிப்புகள் எல்லாமே இந்த சங்க இலக்கியத்தில் பல பாடல்களில் இருக்கிறது. அது என்ன என்றால் 1ஆம் நூற்றாண்டு, 1ஆம் சங்கம், அகத்தியம் என்ற நூல். அது அழிந்து விட்டதாக சொல்கிறார்கள். அதை பற்றி படித்தேன். பலர் அதை பற்றி எழுதியுள்ளார்கள். அகத்தியர் அவர் ஒரு மருத்துவ குறிப்பு எழுதியுள்ளார் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அவரை பற்றி சொல்கின்ற விஷயம் எல்லாம் உண்மைக்கு புறம்பாகவே இருக்கும். ஏன்னால் இதை பற்றி சரியான புரிதல் கிடையாது. ஒரு ஆராய்ச்சி மூலம்தான், தமிழ் ஆராய்ச்சியாளர் தான் சொல்கிறார்கள். அதனால் அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நம்மால் எது உண்மை, எது பொய், எதை ஏற்றுக்கொள்வது, எதை விட்டுவிடுவது என்பது புரிதல் இல்லாமலே இருக்கும். இப்படி தகவல் இருக்கிறது, அவ்வளவுதான். அதை பற்றி மேலும் சொல்வதற்கு நீங்கள் விரும்பினால் தெரிந்து கொள்ளுங்கள். நான் தெரிந்து கொண்டதை உங்களிடம் தெரிவிக்கிறேன். எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. தற்பொழுது பல்லவன் சாலை, திருவிக்கா நகரில் இருந்துதான் இதை நான் பேசி வருகிறேன்.